அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சேட்டிங் ப்ரோக்ராம் ஓகேங்களா. அட்வான்ஸ் ஜாவாவில் சேட்டிங் ப்ரோக்ராம் பார்க்குறோம். சேட்டிங்னால் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஒரு மெசேஜ் ஒருத்தருக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் கிளைண்ட்டு ஓகேங்களா. அதை ரிசீவ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா சர்வர். திரும்ப பார்த்திங்கன்னா அவங்க எனக்கு அனுப்பும்போது அவங்க சர்வர், நான் கிளைண்ட். பார்க்கும்போது நான் கிளைண்ட். இப்படி தான் மாறி மாறி ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கோம். அதான் நம்ம சேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கூகுளில் போய்ட்டு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா, நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை டைப் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த டைப் பண்ணுறவங்க யாருன்னா, அதை சர்ச் பண்ணுறவங்க யாருன்னா கிளைண்ட்டு. சர்வரவங்க என்ன யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கவங்க சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ எல்லாத்தையும் நீங்கள் நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணும்போது கூகுளில் நமக்கு சில இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணும், அதுக்கான ஆன்சரை ப்ரொவைட் பண்ணும். இதுதான் சேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம ப்ரௌசரில் போய்ட்டு காந்தியோட ஹிஸ்ட்ரி வேணும் அப்படின்னா, காந்திஜி ஹிஸ்ட்ரி அப்படின்னு டைப் பண்ண உடனேயே நாம் தரது ரெக்யூஸ்டு. ஸோ அந்த காந்திஜியோட ஹிஸ்ட்ரி சர்வரில் இருக்கும். அந்த சர்வர் நமக்கு என்ன பண்ணுதுன்னா, அந்த மேட்ரை சர்ச் பண்ணி நமக்கு திரும்ப ரெஸ்பான்ஸாக கொடுக்குது. அதை நம்ம வியூ பண்ணி பார்க்குறோம். இதுதான் சேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதான் கூகுள் பண்ணிகிட்ருக்கு. இது யார் காரணம்னா ஐபி அட்ரஸ் ஓகேங்களா. இது சர்வர் எங்கேயோ இருக்கும், கிளைண்ட் எங்கேயோ இருப்பாங்க. ஆனால் அந்த ஐபி அட்ரஸ் வழியாக இந்த மேட்ரு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டோகால்ஸ் வழியாக அதை ரன்னிங் ஆகிட்டுருக்கும் ஓகேங்களா. பட் நாம் இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சிங்கிள் மெஷினில் கிளைண்ட்டையும் சர்வரையும் ரன் பண்ண போகிறோம். அங்கே ஐபி அட்ரஸ்ஸு, இங்கே யாருன்னா லோக்கல் ஹோஸ்ட் ஓகேங்களா. லோக்கல் ஹோஸ்ட் தான் இங்கே மெயின். அந்த லோக்கல் ஹோஸ்ட் யாருன்னா 8080. ஸோ இந்த ஐபி அட்ரஸ் வச்சு ரன் பண்ண போகிறோம்னா ரன் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஏன்னா லோக்கல் ஹோஸ்ட்டுங்கும்போது சிங்கிள் மெஷின்லேயே சர்வரையும் கிளைண்ட்டையும் நம்ம ரன் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நான் தனித்தனி நோட் பேடில் டிசிபி கிளைண்ட்டு அண்ட் தென் டிசிபி சர்வர் அப்படின்னு சொல்லி 2 ஃபைல் வச்சுருக்கிறேன். இது எப்படி க்ரியேட் பண்ணணும்னா, நீங்கள் வழக்கம் போல் நோட் பேடை ஓப்பன் பண்ணி இந்த கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை கிளாஸ் நேம் டிசிபி கிளைண்ட்டு. ஸோ அந்த நேமில் .java அப்படின்னு சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு நோட் பேடை ஓப்பன் பண்ணி கிளாஸ் நேம் டிசிபி சர்வர். ஸோ டிசிபி சர்வர் .java அப்படின்னு சொல்லி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. 2 ஃபைலுமே தனித்தனியாக சேவ் பண்ணிக்கோங்க. இதை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு நம்ம ஜாவா எப்படி நம்ம யூஸ்வலாக ரன் பண்ணுவோம் அதே மாதிரி தான் ரன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சர்வர் ரன் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் நீங்கள் கிளைண்ட்டை ரன் பண்ணணும். ஸோ கிளைண்ட்டில் என்ன ரெக்வெஸ்ட் கொடுக்குறீங்களோ அது ரெஸ்பான்ஸாக சர்வர் நமக்கு காமிக்கும். இதுதான் விஷயம். இதுக்கு யார் காரணம்னா லோக்கல் ஹோஸ்ட். இந்த லோக்கல் ஹோஸ்ட் தான் அங்கே எப்படி ஐபி அட்ரஸ் முக்கியமோ இங்கே லோக்கல் ஹோஸ்ட் முக்கியம். சிங்கிள் மெஷினில் ஒரு சர்வரையும் கிளைண்ட்டையும் நம்ம ரன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எப்படின்னு பார்க்கலாம். இந்த கோடிங் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இதில் கோடிங்கில் பாருங்களேன், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கிளாஸ் நேம் நம்ம கொடுத்துட்றோம். கிளாஸ் நேமில் தான் ஃபைலை சேவ் பண்ணணும். அது டிசிபி கிளைண்ட்டு தென் டிசிபி சர்வர். அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதில் ஒரே விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் கொடுக்கக்கூடிய அந்த இன்புட் ஸ்ட்ரீம், கொடுக்கக்கூடிய இன்புட்டை கிளைண்ட்டு என்ன பண்ணுதுன்னா சர்வருக்கு சென்ட் பண்ணுது. சர்வர் அதை டிஸ்பிளே பண்ணுது ஓகேங்களா. இங்கே பாருங்களேன், சாக்கெட்டு எஸ்ஸு. ஸோ சாக்கெட் எஸ்ஸு நியூ சாக்கெட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே உள்ள பார்த்தீங்களா லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு 8080ன்னு கொடுத்துருக்குறேன். இது கிளைண்ட்டோட அட்ரஸ். ஸோ கிளைண்ட்டோட அட்ரஸ். இப்போ அதே பார்த்தீங்கன்னா சர்வரில் பாருங்கள், சர்வர்லேயும் பார்த்தீங்கன்னா சர்வர் சாக்கெட். இது கிளைண்ட் சாக்கெட்டு, இது சர்வர் சாக்கெட்டு. எஸ் ஏன்னா நம்ம இங்கே 2 கொடுத்துருக்கோமா இல்லைங்களா, சர்வர் அண்ட் தென் சாக்கெட். ஸோ எஸ் ஈக்குவல் டு நியூ சர்வர் சாக்கெட்டு 8080. ஸோ கிளைண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 8080 நம்ம அட்ரஸ் கொடுத்துருக்குறோம். அதே நம்ம சர்வர்லேயும் 8080 கொடுத்துருக்குறோம். இப்போ இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல கிளைண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளைண்ட்டு கொடுக்கக்கூடிய அந்த இன்புட் ஸ்ட்ரீமை, நாங்கள் இங்கே நம்ம எல்லாமே யூஸ் பண்ண போகிறாங்க ஸ்ட்ரிங்கு தான் ஓகேங்களா. ஸ்ட்ரிங்கு தான் யூஸ் பண்ணுறோம். அதான் நம்ம இன்புட் ஸ்ட்ரீம் ஸ்ட்ரிங்கை நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே கொடுக்கக்கூடிய இந்த இன்புட் ஸ்ட்ரீமை நமக்கு ரீட் பண்ணிவிட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணுறது யாருன்னா சர்வர். ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ரெக்வெஸ்ட்டை வாங்கி ரெஸ்பான்ஸ் பண்ணுறது யாருன்னா சர்வர் ஓகேங்களா. இப்போ அந்த சர்வர் என்ன பண்ணுதுன்னா, கிளைண்ட்டோட ரெக்வெஸ்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுது. என்ன பண்ணுது, ஸோ சர்வர் ஸ்டார்டட் வெயிட்டிங் ஃபார் கிளைண்ட் ரெக்வெஸ்ட். அது வரைக்கும் வெயிட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டு கனெக்ஷன் கரெக்டாக ஆயிடுச்சு. நம்ம கிளைண்ட்டு கொடுத்தக்கூடிய விஷயம் அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கிளைண்ட்டு கனெக்ஷன் அக்செப்ட் அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகிடும்.
அதுக்கப்புறம் இங்கே கிளைண்ட் வந்து அந்த ஸ்ட்ரிங் 1 ஸ்ட்ரிங் 2, அதாவது கிளைண்ட் வந்து இன்புட் ஸ்ட்ரீமில் என்ன கொடுக்குறானோ அந்த அந்த ஸ்ட்ரிங்கு நமக்கு இங்கே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவுட்புட் ஸ்ட்ரீமில் இது இன்புட் ஸ்ட்ரீமு, இது அவுட்புட் ஸ்ட்ரீமு, இது வந்து ரெக்யூஸ் தி ரெஸ்பான்ஸு. ஸோ அவுட்புட் ஸ்ட்ரீம் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கிளைண்டில் என்ன கொடுக்குறானோ அந்த ஒரு இன்புட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வரில் அப்படியே டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நெட்வொர்க் கனெக்ஷனும் கிடையாது. எந்த ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன் இல்லாமல் லோக்கல் ஹோஸ்ட். ஸோ அந்த லோக்கல் ஹோஸ்ட் 8080 அப்படிங்கிற ஒரு அட்ரஸ் மூலிமா நமக்கு அப்படியே வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ தான் சேட்டிங். ஓகேங்களா? நம்ம வாட்ஸ்அப்பில் பண்ணுற மாதிரி தான். வாட்ஸ்அப்பில் ஹாயின்னு கொடுத்தோன்னா ஒருத்தர் ஹாயின்னு போகுதா, அவங்களுக்கு நம்ம வெல்கம்னு வருதுங்களா, அதுதான். இங்கே நம்ம லோக்கல் மெஷின்லேயே பண்ணிக்கிறோம். ஒரு சிங்கிள் மெஷினில் பண்ணிக்கிறோம் கிளைண்ட்டையும் சர்வரையும். ஓகே, இது எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஜாவா பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு கோலனில் போய், கோலன் மீன்ஸ் நம்மளுடைய இந்த டிஸ்பிசி ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ட்ரைவில் போயிட்டு நீங்கள் வந்து ஜாவா அப்படின்னு ஒரு ஃபோல்டர் போட்டுக்கணும். ஜாவாங்கிற ஃபோல்டரை போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நீங்கள் ஃபைலை சேவ் பண்ணணும். நான் அந்த 2 ஃபைலுமே இங்கே தான் சேவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஜாவால் தான் நாங்கள் இந்த ஃபைல் தான் நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு தெரியும் ஜாவா வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது நமக்கு தெரியும். என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்ல போனோம்னா, ஜாவா வந்து பைட் கோடாக மாற்றுது. ஓகேங்களா? இந்த பைட் கோடாக மாற்றி எல்லாமே இங்கே தான் இருக்கும் பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் நம்ம கொடுத்ததுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பைட் கோடாக சேஞ்ச் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கான்செப்ட் இதெல்லாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம இந்த ஜாவாங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதை மட்டும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், எப்படி சார் ரன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வழக்கம் போல் கமாண்ட் ப்ராம்பெட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ கமாண்ட் ப்ராம்பெட் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, நம்ம எந்த டிஸ்கில் நம்ம ஜாவாங்கிற ஃபோல்டர் வச்சுருக்கிறோம், ஸோ அந்த டி கோலனை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகே, என்ன ஃபைல் நேமில் வச்சுருக்கிறோம், ஜாவாங்கிற ஃபைல் நேம். அப்போ சேஞ்ச் டைரக்டரி ஜாவா அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த ஜாவாங்கிற ஃபைல் உள்ளே வந்துடும். இப்போ நம்ம ஜஸ்ட்டு கம்பைல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சர்வர் தான் ரன் பண்ண போகிறேன். ஸோ ஜாவா கம்பைல் டிசிபி சர்வர் டாட் ஜாவா அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு பாருங்கள், இப்போ கம்பைல் ஆயிடுச்சு, எந்த எரரும் கிடையாது. இப்போ நான் வந்து ரன் பண்ண போகிறேன். ஸோ ஜாவா டிசிபி சர்வர் அப்படின்னு கொடுத்துக்கணும். டைப் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து டைப் பண்ணுங்கள். சர்வர் கொடுத்து ரன் பண்ணோம்னா பாருங்கள், சர்வர் இஸ் ஸ்டார்டட். நம்ம அந்த கோடிங்கில் பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், சர்வர் பார்த்தீங்கன்னா அந்த சர்வர் இஸ் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடுச்சிங்களா. ஸோ வெயிட்டிங் ஃபார் கிளைண்ட் ரெக்யூஸ்ட், அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறது இந்த லோக்கல் ஹோஸ்ட். இந்த லோக்கல் ஹோஸ்ட் மூலமாக தான் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் கிளைண்ட் டு சர்வருக்கு ப்ராசஸ் ஆக போகுது. இப்போ சர்வர் வந்து ரன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கிளைண்ட் ரன் பண்ணணும். அது எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நோட்பேட் மேலேயே கர்சரை வச்சு ரைட் கிளிக் பண்ணி திரும்ப ஒரு கமாண்ட் ப்ராம்பெட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, நான் நோட்பேட்னு சொல்லிட்டேன். நோட்பேடில் கமாண்ட் ப்ராம்பெட், அந்த கமாண்ட் ப்ராம்பெட் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். அந்த கமாண்ட் ப்ராம்பெட் மேலேயே கர்சரை வச்சு ரைட் கிளிக் பண்ணி திரும்ப ஒரு கமாண்ட் ப்ராம்பெட் ஓப்பன் பண்ணிக்கணும். இது மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ நான் வழக்கம் போல் என்ன பண்ணுறேன், நம்ம டி கோலன்னு உள்ள போயிடுறோம். ஸோ சேஞ்ச் டைரக்டரி ஜாவா அப்படின்னு கொடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ ஜாவாக்குள்ளே வந்துருச்சு. இப்போ கம்பைல் பண்ணுறோம் ஜாவா சி. இப்போ நம்ம யாரை கம்பைல் பண்ணுறோம், சர்வரை. ஸோ டிசிபி சர்வரில் கிளைண்ட்டு. நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து சர்வர் நம்ம ரன் பண்ணிட்டோம். இப்போ யார் நம்ம ரன் பண்ண போகிறோம், கிளைண்ட்டை. ஓகேங்களா? அப்போ டிசிபி கிளைண்ட்டு டாட் ஜாவா அப்படின்னு கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஒரு சின்ன எரர் இருக்குது. என்ன எரர்னால் நீங்கள் கவனிக்கணும் பாருங்கள், கீபோர்ட் ப்ராப்ளம். அதனால் அங்கே ஏ வந்து டைப் ஆகலை, அதனால் இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு. ஸோ நல்லா பார்த்து டைப் பண்ணுங்கள். ஜாவா சி ஸ்பேஸு டிசிபி கிளைண்ட்டு டாட் ஜாவா அப்படின்னு கொடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த எரரும் கிடையாது. திரும்ப நம்ம என்ன போகிறோம், ரன் பண்ண போகிறோம். அப்போ ஜாவா டிசிபி கிளைண்ட். ஓகே, இப்போ ரன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பாருங்களேன், நான் வந்து கிளைண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்த உடனே நமக்கு சர்வர் காமிச்சிடும். என்ன காரணம்னா அந்த 8080 லோக்கல் ஹோஸ்ட் தான். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு வெல்கம்னு தரேன். நல்லா பாருங்கள், பார்த்தீங்களா, கிளைண்ட் சேஸ் வெல்கம்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடுச்சிங்களா. ஓகே,
இப்போ நம்ம கிளைண்டில் வந்து கொடுத்த அந்த வெல்கம்ங்கிற ஒரு 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 ஸ்ட்ரிங்கு நமக்கு பாருங்கள் சர்வரில் வந்து காமிச்சிருச்சு. ஏன்னா சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் என்ன பண்ணிட்டாங்க, வெல்கம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு காமிச்சிருச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட். ஒரு சிங்கிள் மெஷினில் நம்ம என்ன பண்ணுறோம், சேட் பண்ண போகிறோம். சேட் பண்ணுறதுக்கு யார் காரணம், லோக்கல் ஹோஸ்ட் தான் காரணம். இங்கே நம்ம எந்த நெட்வொர்க்கும் யூஸ் பண்ணல. ஓகேங்களா. அங்கே எப்படி நம்ம வந்து கூகுளில் போய் நம்ம ஏதாவது நம்ம சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா சர்வரிலிருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் எப்படி நமக்கு கிடைக்குதுன்னா அது காரணம் நிறைய ப்ரோட்டோகால்ஸ். அது இல்லாமல் ஹெச்டிடிபி ப்ரோட்டோகால்ஸ், நிறைய ப்ரோட்டோகால்ஸ் சொல்லுவோம். அதெல்லாம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாக்கெட்டை யூஸ் பண்ணி சிங்கிள் மெஷின் நம்ம வந்து சாட்டிங் பண்ணுறோம். அதுக்கு யார் காரணம், லோக்கல் ஹோஸ்ட். 8080 ஐபி அட்ரஸ் லோக்கல் ஹோஸ்ட் தான் காரணம். ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம வந்து ஒரு சிங்கிள் மெஷின் எப்படி நம்ம கிளைண்ட்டையும் சர்வர் ரன் பண்ணணும், ரன் பண்ணி எப்படி நம்ம வந்து சாட்டிங் ப்ரோக்ராம் சேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு பார்த்துருக்குறோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.